நெல்லை அரசு சட்டக்கல்லூரியில் மாநில அளவிலான தமிழ் மாதிரி நீதிமன்ற போட்டியின் நிறைவு விழா நடைபெற்றது. சட்ட கல்வி இயக்ககம் வழிகாட்டுதலின்படி 3 நாட்கள் நடந்த இந்த போட்டியில் 14 அரசு சட்டக்கல்லூரிகள், 12 தனியார் சட்டக்கல்லூரிகள் என 26 சட்டக்கல்லூரிகளில் இருந்து 26 அணிகள் பங்கேற்றன. ஒரு அணிக்கு 3 பேர் வீதம் 78 பேர் போட்டியில் பங்கேற்றனர். இதில் கோவை அரசு கல்லூரி முதலிடத்தையும், இலுப்பூர் மதர் தெரேசா சட்டக்கல்லூரி 2ஆம் இடத்தையும் பிடித்தது. வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு கோப்பைகளும் மெடல்களும் வழங்கப்பட்டன. நிறைவு விழாவில் நெல்லை அரசு சட்டக்கல்லூரி முதல்வர் ராமபிரான் ரஞ்சித் சிங் தலைமை வகித்து பேசினார். நீதிபதி சுவாமிநாதன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் நெல்லை மாவட்ட முதன்மை நீதிபதி சாய் சரவணன், மாவட்ட குற்றவியல் நடுவர் விஜயராஜ்குமார், வக்கீல் சங்க தலைவர் ராஜேஸ்வரன் உட்பட பலர் பங்கேற்றனர். நெல்லை சட்டக்கல்லூரி பேராசிரியர் சண்முக சுந்தரகுமார் ஆண்டறிக்கை வாசித்தார். பேராசிரியர் சண்முக சுந்தரம் நன்றி கூறினார். அரசு சட்டக்கல்லூரி திருநெல்வேலி நடத்திய மாநில அளவிலான வழக்காடு மன்ற போட்டி இங்க நடந்துச்சு. அதுல தமிழகத்தில் உள்ள 26 தனியார் 26 கல்லூரிகள்ல இருந்து கலந்துக்கிட்டாங்க. அந்த போட்டி மூலயமா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுல ஜெயிச்சு நாங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்திருக்கோம். எங்க டீம் பாத்தீங்கன்னா அரசு சட்டக்கல்லூரி கோவை, அரசு சட்டக்கல்லூரி கோவையில இருந்து வந்திருக்கோம். இந்த போட்டியில கலந்துக்கிட்டதுனால எங்களோட வாதாடுற திறமை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத இங்க நீதிபதிகள் எங்களுக்கு எடுத்துரைப்பதன் மூலமாகவும் சக எதிர்த்தரப்பு கிட்ட எப்படி வாதிக்கணும் அப்படின்றதையும் புதுசா நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டோம். இது மாதிரி இன்னும் நிறைய போட்டிகள்ல கலந்துட்டு வெற்றி பெறணும்னு ஆசைப்படுறோம்.